குரு பகவான் உச்சமாக அமர்ந்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கிறார். மனசுக்குள்ள ஒரு அவமானம், ஏண்டா நம்ம நிலைமை இப்படி இருக்கு அப்படி கூடி குறுகி நிக்கிறாங்க பல மேஷராசிக்காரர். அந்த அவமானத்தை இந்த குரு பகவான் தீர்க்க போகிறார். உங்களுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்கள்ல என்ன தடை இருந்தாலும், ஒரு வேலை கிடைக்கிறது நீங்க முயற்சி பண்றீங்க, ஒரு தடை இருக்கு, தடை இப்ப நீங்க நல்ல பண வருமானத்தை தரக்கூடிய ஒரு வாழ்வியல் மாற்றத்தை இந்த குரு பயிற்சி தருகிறது. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான குரு பயிற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. நவக்கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு நவக்கிரகங்களை சொல்றோம். இந்த நவக்கிரகங்கள்ல குரு பகவான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குரு நன்றாக இருந்தால் அந்த ஆண் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு அர்த்தம். அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த குரு நன்றாக இருந்தால் அவங்களுக்கு குரு பலம் வருகிற போதுதான் கல்யாணம் ஆகுது. குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறக்குது. அப்ப குரு பகவான் வாழ்க்கையுடைய எல்லா சுப விஷயங்களுக்கும் தேவைப்படுறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கிரகங்கள்ல சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். நவக்கிரகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு, கேதுக்கள் இவர்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சுழற்சியில. ஒரு ராசியை சேர்வதற்கு, ஒரு ராசியில இருக்கார், மீண்டும் அந்த ராசியை சேர்வதற்கு 30 வருஷம் ஆகிறது சனி பகவானுக்கு. ராகு கேது ஒரு ராசியில் இருக்காங்க, மீண்டும் அந்த ராசிக்கு பயிற்சி அடைந்து வரணும்னா 18 வருஷம் தேவைப்படுறது. அதே போல ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் நம்ம தாங்க முடியாது. நம்ம கஷ்டங்கள்ல தான் தாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த நீண்ட காலம் சுற்றக்கூடிய கிரகங்கள்ல ஆண்டு கிரகங்கள் பேசுறோம். அந்த கிரகங்கள்ல குரு பகவான் தான் நமக்கு சீக்கிரம் வர. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைவதனால்தான் சர்வஜன சுயினோபவந்துன்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை வருவதற்கு அந்த குரு பகவான் காரணமா இருக்க. அந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்கள்ல நன்மையை தரக்கூடியவர், இனிப்பு சுவைக்கு அதிபதி, கொழுப்பு சக்திக்கு அதிபதி, மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, நல்ல மனிதர்களுக்கு அவர் அதிபதி. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு நம்முடைய ராசிக்கு அவர் பயிற்சி அடைகிறாரே, என்ன நல்ல பலனை தரப்போறார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கினிய மேஷராசி அன்பர்களே, குரு பகவானுடைய பயிற்சி மேஷராசிக்கு இது நாள் வரை குரு பகவான் எங்க இருக்கார்? 3வது ஸ்தானத்தில் இருக்கார். தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், மிதுன ராசியில. மேஷ ராசிக்கு 4வது ஸ்தானம் அப்படிங்கிறது கடகம். அந்த கடக ராசிக்கு தான் இப்ப குரு பகவான் பயிற்சி அடைய போறார். இது இந்த தடவை குரு பகவானுடைய பயிற்சிங்கிறதே 12 ராசிகளுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சி. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி நடக்குது. குரு பகவான் உச்சமாக அமர்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கிறார். அதனால யாருக்காக இருந்தாலும் குரு பகவான் தன்னுடைய முழு பலன், உச்சமான பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு பகவான் இப்ப 4வது ஸ்தானத்துக்கு வர்றாருன்னா இது பேரு சுகஸ்தானம் அப்படின்னு பேரு. மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி நடந்துகிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும், இல்ல வேலையில பிரச்சனை இருக்கும். இதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய சுபக்கிரகம் சொல்றீங்களே, நவக்கிரகத்தில் சுபக்கிரகம் குரு பகவான் சொல்றீங்களே, அந்த குரு பகவான் எங்களுக்கு தீர்த்து கொடுப்பாரா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நிச்சயமா குரு பகவான் தீர்த்து கொடுப்பார், நல்ல விஷயங்களை தருவார். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் முதல் விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உடல் நலம், ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார். குறைந்தபட்சம் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். எல்லாருக்கும் எல்லா வியாதியும் தீர்ந்துரும் சொல்றதை விட அந்த வியாதியை தாங்குற சக்தி நமக்கு கிடைச்சாலே போருமே, அது கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான். 4வது வீடு அப்படின்னு சொல்லும்போது
நம்மளுடைய ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும். அழகான வீடு, வில்லங்கமே இல்லாத வீடு. சில பேர் வீடு கட்டிட்டு எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் 30 வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன் சார், இந்த ஃபேமஸ் பில்டர்கிட்ட வாங்கினோம் சார், இப்போ ப்ராப்ளம் சொல்கிறாங்க சார், லீகல் ப்ராப்ளம் சொல்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க. குரு பகவான் உங்களுக்கு இப்படி 4வது ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஒரு அழகான வீடு இப்போ உங்களுக்கு அமையும். அந்த வீடு ரொம்ப அன்பால் நிறைந்த வீடாக இருக்கும், பணத்தால் நிறைந்த வீடாக இருக்கும். அதுதான் முக்கியம். அதே மாதிரி இப்போ கார் வாங்குறீங்க, 2 வீலர் வாங்குறீங்க, அதுக்கெல்லாம் இப்போ யோகம் வரும். இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய அந்த பொருள்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக உதவியாக, மிக நன்றாக இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் தரப்போகிறார். அதுலேயும் குரு பகவான் மிக முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அவமானம், மனசுக்குள்ள ஒரு அவமானம், ஏண்டா நம்ம நிலைமை இப்படி இருக்கு அப்படி கூடி குறுகி நிற்கிறாங்க பல மேஷராசிக்காரங்க. அந்த அவமானத்தை இந்த குரு பகவான் தீர்க்க போகிறார். கடந்த ஓராண்டு 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க பலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், திடீரென உடல்நல பாதிப்புகள் இருந்திருக்கும். இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். உங்களுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களில் என்ன தடை இருந்தாலும், ஒரு வேலை கிடைக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு தடை இருக்கு, தடை இப்போ நீங்கிடும். வெளி மாநிலத்தில் இருக்கீங்க, அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்கள் செயல்களுக்கு தடையாக இருக்கு, அந்த செயல் தடை நீங்கிடும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய உதவி வேண்டியிருக்கு. பிஸ்னஸ் சரியாக பண்ண முடியல, நல்ல அந்த பிஸ்னஸுக்கு எதிர்காலம் இருக்குன்னு தெரிகிறது, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, ஆனால் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியல, பண வாய்ப்பு இல்லை, இல்லை பிஸ்னஸில் வேறு ஏதோ ஒரு தடை இருக்குது, அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகுமே. குரு பகவானுடைய அனுக்கிரகம் அவ்வளவு நல்லா இருக்கு. வீட்டு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, அது இப்போ நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி நான் ஃபாரினில் இருக்கேன் சார், எனக்கு அங்கே இருக்கிறதுலேயே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் சார், அதுக்கு வாய்ப்பு உண்டானா வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். நிம்மதி இழந்து, தூக்கம் இழந்து தவிக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். மேஷராசிக்காரங்களுடைய பொருளாதார நிலை உயரும். சொல்லிக்கிட்டே போலாங்க. மேஷராசிக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. உங்கள் மனசு ரீதியாக எதையும் தாங்கக்கூடிய சக்தியாகவும் இந்த குரு பயிற்சி அமைகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல பண வருமானத்தை தரக்கூடிய ஒரு வாழ்வியல் மாற்றத்தையும் இந்த குரு பயிற்சி தருகிறது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடணும், மேஷராசிக்காரங்க யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்னா, நீங்க நெருப்பு வீடு. அவ மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி, உக்கிரமான காளி இருப்பா பாருங்க, அது உக்கிர காளி, வக்கர காளி. இந்த மாதிரி காளி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிற போது, அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்கிற போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். உங்கள் குடும்பத்திலே பணமழை பொழியும் காலமாகவும், சொத்து வாங்கும் சுகமான காலமாகவும் இந்த காலம் அமையும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ராசியுடைய பலன்கள், இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறாரே, அந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் தான் இங்க பலனை சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகம் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு முழுமையான பலன் இது தந்துருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம முக்கியமா கவனிக்கிறோம். நம்ம பிறந்த ஜாதகம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கிடைச்சிருக்கும். அந்த ஜாதகத்தை எழுதும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனீம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதுறோம் பாருங்க. அந்த இதுல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் எழுதுறோம் பாருங்க. அந்த ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு பார்க்கணும். அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். என்ன டிகிரியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்து கொண்டுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான பலன், இந்த குரு பயிற்சியினால என்ன நல்ல பலன் முழுமையாக நடைபெறும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கிறது, இப்போ மேஷராசிக்காரங்க உலகத்தில் ஒரு 12 கோடி பேர் இருக்காங்கன்னா 12 கோடி பேருக்கு இது முழுமையாக பொருந்துமானா ஓரளவுக்கு பொருந்தி வருகிறது. பலருக்கு சார் எனக்கு இது பொருந்தலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதற்கும் இந்த குரு பகவானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மட்டும்தாங்க முழுமையான பலனை தரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால்
எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எங்கள் ராசிக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இப்படி பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ மஞ்சள் நிற ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் நல்ல பலன் தரும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலமும் தர நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.